ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock போல் தான் எடுத்தது. ஸோ 5 o'clock வந்து இவ்வளோ வெயில் தெரியுதுங்க. செம்மையான வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து டே வந்து ரொம்ப லாங்காக வந்து இருக்கும், நைட் வந்து ஷார்ட்டாக இருக்கும். சரிங்களா, வெயில் டைம்னால் அப்படி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து இந்த பேஸ்கெட்லாம் வந்து கழுவி வச்சாங்க, வெயிலில் காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்து பாத்திரம் வந்து வந்துடுச்சு. பசங்களும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. சரிங்களா, அதனால் அந்த பாத்திரமும் வந்து ஸ்கூலுக்கு கட்டி அமைச்சிருப்பேன்ல, அந்த பாத்திரமும் வந்து சேர்ந்துருச்சு. நாங்கள் சாப்பிட்ருப்போம் இல்லைங்களா, அதுவும் வந்து சேர்ந்துருந்தது. ஸோ கிச்சனை வந்து இப்படியே விட்டால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து நான் எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துட்டேன். சரி, அந்த குங்குமஞ்சள் வந்து வச்ச குங்குமஞ்சள் களைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டஸ்ட்டும் வந்து படியுது, ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அதனால் டஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் தொடச்சி விடுற மாதிரி தான் இருந்தது. சரிங்களா, அந்த தூசி தான் இருந்தது கண்டி, ஆயில் வந்து அந்த அளவுக்கு சேரல. ஏன்னா வந்து நான் அடிக்கடி தொடச்சிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு கேஸ் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா தொடச்சி விட்டுடுவேன். அட்லீஸ்ட் வந்து 1 or 2 times ஆச்சும் தொடச்சி விடுவேன். அப்படி இருந்தப்பவுமே இந்த மாதிரி இருந்தது. சரி, ஒரே நாளில் இவ்வளோ கரை ஆகுமா அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்தது. சரி, ஓகே, காலையில் குக்கிங்கு, அப்புறம் வந்து திருப்பியும் சாயந்தரம், அது மாதிரி கண்டினியூவாக குக் பண்ணுறதுனால இந்த இடம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து மனசை தேடிது தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து எங்களுக்கு வெட்டிங் டே, அதனால் வந்து குலோப்ஜான் மிக்ஸ் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பசங்க கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் குலோப்ஜான் மிக்சர்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே வந்து என் பொண்ணோட பர்த்டேக்கு வந்து 9th April, ஸோ அவளோட பர்த்டேக்கு ஒரு பேக்கெட் வந்து முடிச்சு விட்டுட்டேன். இப்போ வந்து செகண்ட் பேக்கெட் வந்து கல்யாண நாளுக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாதுளப்பழம் தான் வந்து உரித்து வச்சுட்ருந்தேன். திடீர்னு பார்த்திங்கன்னா பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பசியோடு நம்ம குலோப்ஜான் வந்து செய்ய முடியாது, ஃபஸ்ட்டு பசங்களுக்கு என்னவோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குலோப்ஜான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளப்பழம் தான் உரிச்சிட்ருந்தேன். ஸோ ஈவினிங்னால் ரொம்ப ஈவினிங், அதான் வெயில் நல்லா அடிக்குதுல, பழம்லாம் வந்து ஒன்றுமே செய்யாது. அதனால் நான் எனி டைம் வந்து ஃப்ரூட்ஸ் எங்கள் வீட்டில் இருந்தபடியே இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து பசங்களுக்கு ஃப்ரூட்ஸு நட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன், அதுக்கப்புறமா தான் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதனா கொடுக்குறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து அதை மட்டும் க்ளீன் பண்ணல, மற்ற இடமும் வந்து க்ளீன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சுத்தமாக வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். ஸோ கஞ்சிலாம் வந்து ஊற்றிருந்தது, அந்த தெரியுதுங்களா எப்படி படிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ அதை மறுபடியும் வந்து துணியெல்லாம் அலசிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி வந்து எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விட்ற மாதிரி இருக்குது. கிச்சனையும் வந்து ஓரளவுக்கு நீட் பண்ணிட்டேன். சின்ன ஷிங்க்குன்றதுனால நம்ம எல்லா டைமும் ஒரே பாத்திரம் வந்து போட்டு கழுவ முடியாது. பாத்திரம் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கழுவணும். அதுக்கப்புறமா வந்து இந்த சைடில் சின்ன வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து எடுத்து எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு அந்த இடத்தையும் வந்து தொடச்சி நல்லா நீட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ என் பையன் வந்து மாமா குலோப்ஜான் செய்யலாம் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தான். அவர் வந்து சும்மா 1-2 அந்த மாவு வந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து எனக்கு அந்த ஷேப் வரத்துக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க, ஊற்றி விடுவாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மாதிரி குலோப்ஜான் வந்து ஒரு 50-60 வரதில்லை. ஸோ 30 வரதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நானே வந்து செஞ்சிடுறது. சரி, விசல் விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஃபைனலாக வந்து அவரோட இதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் வந்து குலோப்ஜான் வந்து நாங்கள் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். மாவு கொட்டி நான் வந்து பிசைஞ்சு கொடுத்துருவேன். பசங்க வந்து சம்டைம்ஸ் அவங்களே தட்டிடுவாங்க. அவங்களுக்கு பாப்பாவுக்கு எதனா வேலை இருந்துச்சு, அவன் மட்டும் படிச்சுட்டு இருந்தா, அதனால் நான் தான் வந்து திரட்டி வச்சிட்டேன். தம்பியும் வந்து ஹெல்ப் பண்ணான். மாவு வந்து இது எப்படி பிசையணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சப்பாத்தி பிசைகிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் பிசைஞ்சால் சரி வரவே வராது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப சாஃப்டாக வந்து பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு அடிக்கக்கூடாது, கொஞ்சம் கையில் அப்படி இப்படி ஒட்டுற மாதிரி தான் தெரியும். இருந்தாலுமே நான் வந்து ஒரு பேக்கெட் வந்து குலோப்ஜான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுக்கு 4 சாப்பிட்டு என் பையனே அது முடிக்கிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பார். அவரே வந்து முடிச்சு விட்டுருவார். நான் 2 பேக்கெட் வந்து மொத்தமாக செய்ய மாட்டேன், எப்போவுமே வந்து ஒரு பேக்கெட் தான் வந்து செய்வேன். எல்லோரும் வந்து நிறைய பேர் இருந்தாங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா 2 இது செய்வேன். டக்குன்னு பார்த்திங்கன்னா இருட்டிடுச்சு. இந்த சைடு இந்த பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சுருந்தேன்னா வெளியே இருந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவுத்து வச்சுட்டு மறுபடியும் இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வெயிலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். மணி பார்த்திங்கன்னா 7 மணி ஆக போகுது, ஆனால் இன்னமும் இங்கே வெயிலாக தான் இருக்குது. சூரியன் பார்த்திங்களா எப்படி இருக்குது 7 மணிக்கு. ஆல்மோஸ்ட் வந்து மணி 6:45.
ஆயிடுச்சு. அதனால் பசங்க அவங்க மாட்டுன்னு படிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, நான் மாட்டுன்னு என்னோடய வேலையை பார்த்துட்டு இருந்தேன். துணியெல்லாம் ஒரு பக்கம் இப்படி தான் வந்து இருந்தது. துணி எடுத்து விட்டுட்டு ஸ்டாண்டும் வந்து இப்படி தான் வந்து இருந்தது. ரோட் சைடும் வந்து நல்ல வியூ இருந்தது. இந்த வெயில் காலத்தில் எல்லாருமே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மறுபடியும் 2வது பாத்திரத்தை எடுத்து இதில் கவுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் இருக்கட்டும், காத்தாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவே ரொம்ப இதுவாக இருக்குது. ஏன்னா டஸ்ட்டு வேறு படிஞ்சிட்டுதா. இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்குது. இல்லை தெரியல எதனால் டஸ்ட்டு உடனே வந்து போய் 1 மணி நேரத்துலேயும் இந்த பாத்திரத்துலாம் இது சரி கொஞ்சமாக வந்து காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து குக்கிங் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜீரா வந்து காச போகிறேன் இந்த பக்கம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு 1 டம்ளர் சர்க்கரை போட்டு ஏலக்காய், அவ்வளோதான். ஜீரா கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு கம்பி பதம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நைட்டு டிஃபனுக்கு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ மாவும் வந்து எடுத்து கரைச்சி வைக்கணும். இட்லி தான் ஊற்றிட்டு சாம்பார் வைக்க போகிறேன். இதுவும் வந்து சைமல்டேனியஸாக நான் வந்து குலோப்ஜான் வந்து உருட்டி வச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் தம்பியும் சேர்த்து ஃபைனலாக வந்து முடிச்சுட்டு இப்படி தான் வந்து நான் பொரிக்க வந்துட்டேன். ஜீராவும் வந்து சுண்டி காஞ்சிடுச்சு. ஸோ ஜீராவை வந்து ஒரு பக்கம் இறக்கி விட்டுட்டு எண்ணெயை வச்சுட்டு பொரிக்க போகிறேன். ஒரு 5 6 அந்த மாதிரி வந்து போடலாம். போட்டுட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து இப்படி தான் வந்து எழும்புச்சு. ரொம்ப அப்படியே புசுன்னு வந்தது. சிம்மில் இல்லைனா மீடியமில் வச்சு தான் பொரிக்கணும். ஏன்னா உள்ளெல்லாம் வந்து வேகாது, மேலே மட்டும் சட்டுன்னு கலர் மாறிடும். அதனால் இது வந்து எனக்கு நல்ல கலர் வந்து மாற வேண்டாம், ஓரளவுக்கு வந்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கலர் வந்தது. அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கமாக. ஜீராவும் வந்து நல்லா ஆறி இருக்கணும். இந்த குலோப்ஜான் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதுவும் வந்து நல்லா ஆறணும். அதுக்கெலாம் சாம்பாருக்கு வந்து நான் வந்து பருப்பு எடுத்து வச்சுட்டேன். பருப்பு வந்து ஊற வச்ச பிறகு ஹஸ்பண்ட் வந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து காஃபி போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் கொஞ்சம் வேலை செஞ்சதால் காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. நானும் வந்து கொஞ்சம் காஃபியோடு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் வந்து காஃபிக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ டீ குடிக்கிறதில்ல. டீயை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா வந்து சைமல்டேனியஸாக பருப்பும் வந்து ஊற வச்சுட்டேன். பருப்பும் வந்து சாம்பார் வந்து வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப்ஜான் மிக்சரும் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்படியே வந்து 2மே வந்து ஆறிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றா வந்து போட்டுட்ருந்தேன். நல்லா ஊறி வந்து ட்ரை ஆகணும். தண்ணி வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வர மாதிரி இருந்ததுன்னா நல்லா வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். நைட்டே வந்து காலி பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ்க்கும் வந்து கொடுத்து விடணும். அதனால் வந்து பசங்களும் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஸ்கூல் போயிடுவாங்க. மறுநாள் மத்தியானம் வந்து தான் ரிலாக்ஸிங்காக டைம் கிடைக்கும். அப்போ தான் வந்து சாப்பிடுவாங்க. போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி வந்து செக் பண்ணி விட்டுட்டு அது மாட்டுன்னு 1 or 2 ஹவர்ஸில் நல்லாவே வந்து ஊறிடும். அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரமாக வச்சுட்டு பாத்திரம் வந்து கழுவ போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து சாம்பாருக்கும் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் வந்து பச்சை மிளகாய் எல்லாமே வந்து 1 pot சாம்பார் மாதிரி எல்லாத்தையும் அட் த டைம் போட்டு கலக்கி விட்டுட்டேன். மாவும் வந்து எடுத்து கரைச்சி வச்சாச்சு. ஸோ சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வந்து வெந்துடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சாம்பார். இட்லி வந்து ஒரு பக்கம் வந்து ஊற்றி விட்டுட்டேன்னா வேலை முடிஞ்சது. நைட் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 8:30 9 o'clock நாங்கள் சாப்பிட்ருவோம். இதான் வந்து சாம்பாருக்கு தாளிக்கிறேன். காஞ்ச மிளகாய், எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா வந்து பூண்டு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. நான் வந்து கிச்சனில் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இதோடு வந்து இந்த vlog முடியுது. அடுத்த vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பை.